இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் வரலாற்று பாடப்பகுதியில் 7ஆம் பாடமான காலனியத்துக்கு எதிரான இயக்கமும் தேசியத்தின் தோற்றமும் என்ற பாடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் அமைப்பு இந்திய அளவில் ஏற்படுத்தப்பட்ட வரலாற்றை பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு பின்பாக 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில ஆங்கில கல்வியறிவு பெற்ற இந்திய சமூகத்தினர் மத்தியில தேசிய அரசியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. இந்த ஆங்கில கல்வியறிவு பெற்ற புதிய சமூகத்தினர் மத்தியில தேசம், தேசியம் மற்றும் மக்களாட்சியின் உயர்ந்த கருத்துக்களை மக்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆங்கிலேயர்களின் காலனி ஆட்சியின் காரணமாக இந்தியாவின் பொருளாதாரம் எவ்வாறெல்லாம் சுரண்டப்படுகிறது என்பதை விழிப்புணர்வாக மக்களுக்கிடையே ஏற்படுத்த முயன்றார்கள். எண்ணிக்கையில் குறைவாக இருந்த ஆங்கில கல்வி அறிவு பெற்ற பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள் போன்றோர் இந்தியா முழுவதும் பல்வேறு மாகாணங்களில் பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தி மக்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டாங்க. சென்னை வாசிகள் சங்கம், கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபா, பம்பை மாகாண சபை போன்ற அரசியல் அமைப்புகளை இந்தியா முழுவதும் தொடங்குவதற்கான முனைப்பில் ஈடுபட்டாங்க. எனினும் அகில இந்திய அளவில் ஒரு அமைப்பை ஏற்படுத்த முயன்றதன் விளைவாக மும்பை, மதராஸ், கல்கத்தா போன்ற மாகாணங்களில் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்த குழுக்கள் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக பிரிட்டிஷ் அரசில் ஓய்வு பெற்ற குடிமைப்பணி அதிகாரியாக விளங்கிய ஏஓ ஹியூம் என்பவர், அதாவது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவர் தனது சேவையை வழங்கியதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் அமைப்பு. சரிங்களா? இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் அமைப்பின் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி, சுருக்கமாக WC பானர்ஜி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் அமைப்பின் முதல் கூட்டமானது பம்பாயில் உள்ள கோகுல்தாஸ் தேஷ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் 1885 டிசம்பர் 28 அன்று முதல் முறையாக கூட்டப்பட்டது. இந்த முதல் கூட்டத்தில் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாகாணங்களில் இருந்து 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஃபெரோசா மேத்தா, ராமசாமி முதலியார், சுப்பிரமணிய ஐயர் போன்ற முக்கிய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இவ்வாறு அகில இந்திய அளவில் ஏற்படுத்தப்பட்ட இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் அமைப்பின் முக்கிய குறிக்கோளாக தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வை மக்களிடையே விதைப்பதுதான் இதன் ஆரம்ப கால குறிக்கோளாக இருந்தது. இந்த அமைப்பின் ஆரம்ப கால செயல்பாடாக மாகாணங்களில் உள்ள குறைகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு மேல்முறையீடுகள் செய்வதன் மூலமாகவும் மனுக்கள் கொடுப்பதன் மூலமாகவும் பிரிட்டிஷ் அரசின் அரசியல் சாசன கட்டமைப்புக்கு உட்பட்டு செய்வதாக இதன் ஆரம்ப கால செயல்பாடுகள் அமைந்தது. மத்திய ஆட்சியிலும் மாகாணங்களிலும் சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்வு செய்வது, சட்ட மேலவை உறுப்பினர்களை அதிக அளவில் நியமிப்பது, நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை தனியாக பிரிப்பதற்கான கோரிக்கை, இராணுவ செலவினங்களை குறைப்பது, உள்நாட்டு வரி விதிப்பை குறைப்பது, இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் இந்திய ஆட்சி பணி தேர்வினை நடத்துவது, காவல்துறை சீர்திருத்தம், வனச்சட்டத்தை மறுசீரமைப்பு செய்தல் மற்றும் முறையற்ற கட்டணங்களை முறைப்படுத்தி மறுசீரமைப்பு செய்வது சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகளை இதன் ஆரம்ப கால செயல்பாடுகளாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு முன்வைத்து போராடியது. சரிங்களா? இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் அமைப்பில் மித தேசியவாதிகள் ஏற்படுத்திய இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஆங்கிலேயரின் அணுகுமுறையில் எந்தவிதமான மாற்றம் ஏற்படாததால் தீவிர தேசியவாதிகள் இவர்களை விமர்சிக்க தொடங்கினார்கள். அதன் பிறகு இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் அமைப்பில் மித தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் என்று பிரிந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான முன்னெடுப்பில் மிகப்பெரிய பங்கெடுப்பை ஏற்படுத்தினார்கள். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் அமைப்பின் செயல்பாடுகள் பற்றியான பல்வேறு கேள்விகள் போட்டித் தேர்வுகளில் அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காணொலியில கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இதை 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி உதவுங்க. சரிங்களா?